இவரு முதலமைச்சர் எதுவுமே அரசியல் பண்ண வேண்டாம், இதுல இது துக்கமான நேரம் தான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அதுக்கு பிறகு சட்டசபையில கூட விஜயை பற்றி ஒரு பேரையோ அவங்க கட்சி பேரையோ கூட சொல்லல. நிகழ்ச்சி நடத்துறவங்க அதுக்கு பொறுப்பேற்றுக்கிடணும்னு பேசினாரு. இதற்கு சகட்டு மேனிக்கு அவரை திட்டி, நான் தான் ஆட்சிக்கு வருவேன், நாங்க தான் வருவோம், எங்களுக்கு திமுக தான் போட்டி அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு. அதுதான் நான் சொன்னேன், அரசியலில் ஆத்திச்சூடி கூட தெரியாத இந்த மனிதர் நான் ஆட்சிக்கு வந்து இப்பொழுதே முதலமைச்சர் ஆகிவிட்ட மாதிரி கனவு உலகத்தில் மிதந்துகிட்டு அந்த உணர்வோடு அடுத்து நான் தான் சொல்றாரு, காகித கப்பலில் கடல் தாண்ட முனைகிறார், ஆகாய வெளியில் கோட்டை கட்டுகிறார், அவரது கனவுகள் அனைத்தும் காணல் நீராக போய்விடும்.